श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் இன்றைய ஸ்லோகம் 94வது ஸ்லோகம். கடைசி 11 ஸ்லோகம் நாராயண சப்தார்த்தம். துவயத்தின் உத்தரகண்டத்தில் இருக்கிற நாராயண சப்தார்த்தத்தை பற்றி தெரிவிப்பது என்று அனுபவிக்கின்றோம். போன ஸ்லோகத்தில் 93வது ஸ்லோகத்தில் தயாளோ வரதா, அடியேனுக்கு உன் தாசிய பாக்கியத்தை தொண்டு செய்யும் பேற்றை கைங்கரிய ஸ்ரீயை தந்தருள வேண்டும், எப்படியாயினும் தந்தருள வேண்டும் என்கிறார். இன்னைக்கு 94வது ஸ்லோகத்தில் கரீஷா வரதா, எவர் உன்னை வசீகரிக்க வல்லதான சரணாகதி அல்லது பக்தியோகம் இவை ஏதோ ஒன்றை அனுஷ்டிக்கிறாரோ அவலம்பிக்கிறாரோ அவர்களுக்கு கைங்கரிய பாக்கியம் அருள்வது உன்னுடைய தயை, கிருபை, கருணை. அதுவே எனக்கும் பலம் தருவது. அந்த பலனை தருவது எனக்கும் உன்னுடைய தயை தான், உன் கிருபை தான். ஸ்வகைர் குணை ஸ்வைச்சரிதை ஸ்வவேதனாத் பஜந்தி யே த்வாம் த்வயி பக்திதோ தவா கரீஷ தேஷாம் அபிதாவகீதயா ததா த்வக்ருத் சைவ துமே பலம் மதம். ஹே வரதராஜா, கரிசைல நாதா, லோகத்தில் உன் கைங்கரியத்தை எப்படி பெறுகிறார்கள் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தேன். எப்படி உன் கைங்கரியம், உன்னிடம் கைங்கரியம், பகவத் கைங்கரியம் எப்படி அவர்கள் பெறுகிறார்கள் உலகத்தில் என்று பார்த்தேன். பக்தி யோகம் பண்ணி அதில் முதிர்ந்த தசையில் உன்னுடைய திருவடியை பற்றி மற்ற எல்லாவற்றையும் விட்டு உன்னை அடைந்து உனக்கு குற்றேவல் பண்ணுபவர்கள் ஒரு சிலர் ஞானத்தை கிரகிக்க துவங்கி அதில் அபியாசம் பெருக 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 ஒரு பக்குவம் ஏற்பட்டு நல்ல தெளிவான ஞானம் பெற்று அதனால் ஜீவாத்மா பரமாத்மா என்கிற ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து சாரூப்பியம், சாலோக்கியம், சாயுஜ்யம் போன்றவற்றை அடைந்து உன் திருவடிகளிலே நித்திய கைங்கரியம் பண்ணும் பாக்கியத்தை பெறுபவர் சிலர். வேறு சிலர் இவர்கள் சர்வதர்மான் பரித்யஜ்ய இத்தியாதிகளால் நீ உபதேசித்த அதன்படி கடினமான பக்தி ஞான கர்மயோகங்கள் உன்னை அடைய எண்ணாது உனக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள அந்த சேஷஸ்வரூபத்தை நன்கு உணர்ந்து தனது ஆத்மகுண பூர்த்தியினால் தமது உடல், பொருள், ஆத்மா ஆகிய எல்லாம் உனக்கே ஆட்செய்து உனது கைங்கரிய ரூபமாகவே தன்னுடைய வாழ்க்கையை ஜீவனத்தை நடத்தி உன் திருவடிகளிலே சதா தம்மை கிடத்தி சரணாகதி பண்ணி அதை வர்த்தித்து கொண்டு சரணாகதி பண்ணினவர்களாய் வர்த்தித்து கொண்டு இது கண்டு நீ உன் அபரிமிதமான கருணையால், தயையால், பிரீத்தியால் இவர்களது ஜன்மாந்தர வாசனைகளையும் அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா, வருந்தாதே என்று சஞ்சிதமான கர்மாக்களையும் ஜன்மாந்தர வாசனைகளையும் நீ ஒழிய பண்ணியதால் தமது தேக யாத்திரையின் முடிவில் உன் பரமதாமத்தில் வந்து சேர்ந்து அனந்த கருட விஸ்வக்சேனாதி நித்தியர்களும் முக்தர்களும் பிராட்டிமார்களும் புடை சூழ நீ சேவை சாதிக்கும் அந்த திவ்யஸ்தலத்தில் ஸ்ரீவைகுண்ட மாநகரில் உனக்கு வழுவிலா அடிமை செய்யும் பேறு பெறுகிறார்கள்.
இப்படி இவர்கள் உன் தயையினால் உன் திருவடிக்கு கைங்கரியம் பெறுகிறார்கள் என்பதே எனக்கு பலம். அதுதான் எனக்கு பலம், அதுதான் எனக்கு தெளிவான தெம்பு பலம். நீ இப்படி உன்னுடைய திருவருள் பிரீத்தி இருக்க, அதுதான் எனக்கு பலம் என்கிறார் சுவாமி. எவ்வளவு அழகான ஒரு அனாலிசிஸ் அந்த பிரார்த்திப்பது. ஹஸ்திகிரிநாதனே, ஜனங்கள் பலரும் உன்னை ஆராதிக்கிறார்கள் என்பது உன்னை வசீகரிப்பதற்காக, தம் குணங்களால் அல்லது தம் கர்மயோகங்களால் அல்லது தன் உபாசனங்களால் அல்லது உன்பால் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பக்தியினால் இப்படி அவர்கள் உன்னை அடைகிறார்கள். நீயும் அவர்களுக்கு உன்னுடைய தயையை கருணையை பொழிகிறாய். அது அவர்கள் உனக்கு தொண்டு பூண்டு ஒழுக வைக்கும். அத்தகைய திருவருளே எனக்கு பலம் என்பது நிச்சயம். ஆஸ்ரிதர் தம் குணங்களால் வசீகரிப்பது என்பது சரணாகதி மூலம் என்றும் அர்த்தமாக்கிக் கொள்ளலாம். ஏன்னா ஒருவாறாக ஞான பக்தி கர்மாக்களை செய்கிறோம். பிரபத்தி ஒன்று வெளிப்படையாக சொல்லப்படவில்லை, முன்பின் ஸ்லோகங்களுக்கு பொருந்த அதை கொள்ள வேண்டும். சுவாமி ஸ்ரீவத் சங்காச்சார் ரொம்ப அழகா இதை அனுபவிக்கிறார். ஸ்வகைர் குணை ஸ்வச்சரிதைஹி ஸ்வைச்சரிதைஹி ஸ்வவேதனாத் கரீஷா கரிகிரி தலைவரே, ஏ எந்த சேத்தனர்கள் ஸ்வகைஹி தம்மிடமுள்ள குணைஹி பரம புருஷவரணீய தாஹேது பூதமான குண விசேஷங்களால் சரணாகதியால் தம்மிடமுள்ள சரணாகதியால் எந்த சேத்தனர்கள் ஸ்வைச்சரிதைஹி தமது கர்மயோகங்களாலேயோ ஸ்வவேதனாத் தமது ஞான யோகத்தாலேயோ அதவா அல்லது துவயி பக்திதா தேவரீரிடம் பேரன்பு கொண்ட பக்தி யோகத்தினாலேயோ பஜந்தி தேவரீரை அடைகின்றாரோ தேஷாமபி அவர்களுக்கும் தாவகி தயா தேவரீருடைய திருவருள் தேவரீருடைய தயை ததாத்வ எம்பிரானான தேவரீருக்கு தொண்டு பூண்டு சேவகம் செய்வதை கிருத் அருள்வது அருள வல்லது சா ஏவ அத்தகைய திருவருள் அத்தகைய கிருபை மே அது அத்தகைய திருவருளே மே அடியேனுக்கு து முடிவான பலம் தெம்பாக மதம் கொள்கை எனக்கும் அது தெம்பு என்பது என்னுடைய மதம் கொள்கை நிச்சயம். கர்ம ஞானம் உபாசனம் ச சரணவ்ரஜ்யேதி சாவஸ்திதான் சன்மார்கான் அபவர்க்க சாதனாவிதௌ சத்வாரகா துவாரகான் என்று வேதாந்த தேசிகன் வகுத்து காட்டியபடி, அதாவது ரகசியத்ரயசாரத்தில் உபாய விபாகாதிகார ஸ்லோகம் இது. அதில் அவர் வகுத்து காட்டியபடி எம்பெருமான் திருவடியை அடைந்து கொண்டு அவருக்கு தொண்டு புரிய பல வழிகள் உள்ளன. கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், சரணாகதி என்பதாய் அவை உள்ளன. கர்ம ஞானம் உபாசனம் ச சரணவ்ரஜ்யேதி சாவஸ்திதான் சன்மார்கான் அபவர்க்க சாதனாவிதௌ சத்வாரகா துவாரகான் இவற்றில் இழியும்படியான நிலைக்கு நம்மை பண்படுத்துவதும் நம்மை ஏற்படுத்துவதும் ஈடுபடுத்துவதும் அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் அதை பூர்த்தி செய்து வைப்பதும் திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் என்றபடி இந்த பேரருளாளனின் திருவருள்தான் என்பதை இதில் ஆச்சரியமாக விளக்கிறார். ஸ்வகைர் குணைஹி இந்த குணம் ஸ்வகைர் குணை தம்மிடமுள்ள சரணாகதியால் என்றபடி எம்பெருமான் நம்மை வரிக்க நம்மிடம் இருக்க வேண்டிய குணம் என்ன அப்படின்னா சாத்விகதா ஆஸ்திக்யாதி குணங்கள். பரமபுருஷவரணீயாத் ஆஹேது பூத குண விசேஷ என்றும் பிரியதம ஏவகி வரணீயோ பவதி என்றும் தஸ்ய வசீகரணத்தம் தச்சரணாகதிரேவ என்றும் அருளி செய்தவற்றை கொண்டு எது என்பதை அறிய வேண்டும். அவனை வசீகரம் பண்ணுவதற்கு சரணாகதி ஒன்றுதான். அவனே கதி அப்படின்னு. குணம் என்ற சொல்லுக்கு தர்மங்கள் என்று பொருள். சாஸ்திர சம்மதம். சரணாகதியின் அங்கங்களான தர்மங்களான ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம் முதலான 5 அவயவங்களை கொள்வதாலும் இதில் அர்த்தம் வரும். இப்படி ஆழ்வான் சரணாகதியை முதலில் எடுத்தது அடைக்கலம் ஒன்றே தற்காலத்தில் நம் போன்றவருக்கு நமக்காக தஞ்சம் என்பதை உணர்த்துவதற்காக என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார்கள் வியாக்கியாதாக்கள்.
ஆச்சாரியர்கள். அதுவும் மேலும் ஸ்வகைஹி என்பதால் முதல் பிரவೃತ್ತಿ அதான். தம்மிடமுள்ள ஒரே கைமுதல் இல்லாமை, ஆகிஞ்சனம் அனன்யகதித்துவம்னு சரணாகதி. எம்பிரான் நம்மை காப்பான், முதல் பிரவೃತ್ತಿயாக தன்னை காத்துக்கொள்ள ஜீவன் முயல வேண்டும். பிறகே எம்பெருமான் நம்மை காப்பான் என்பதை விளக்குவதற்கு அருளியபடி ஸ்வகைஹி தம்மிடமுள்ள சரணாகதியால். நம்மிடம் இருக்கிறது என்ன? அப்படி கை தூக்கணும், என்னை காப்பாத்துன்னு. அதனால இப்படி இல்லாத போது பிராட்டியை ஜீவகோடியில் சேர்த்தவர்களுக்கும் தன்னை காத்துக்கொள்ள பிராட்டி தமது திருவாபரணங்களை விமானத்தில் செல்லும் போது ரிஷ்யமூக மலையில் தமது தலைப்பை கிழித்து ஆஞ்சநேயர் முதலானுடன் வீசி தாம் பிறரால் அபகிருத்தை என்பதை எம்பிரானுக்கு இவர்கள் எப்படியேனும் விளம்புவார்கள் என்ற எண்ணத்தில் முதலில் செய்தபடியால் விரோதிக்கும் தன் முயற்சிகளை முடிந்தவரையிலும் செய்துவிட்டு அவசியம் வருவான் என்பதை திருவடி மூலம் உணர்ந்து பிறகு தான் உபாயம் அனுஷ்டித்து விட்டபடியால் சொப்பிரவೃತ್ತಿ தன் பிரவೃத்தியின் வினிவೃத்தியுடன் பலத்தில் சந்தேகம் இல்லாமல் இருந்தால் சீதா பிராட்டி. அதாவது அவ முதல்ல முயற்சி எடுத்தா தன்னை காத்துக்கொள்ள. பிராட்டி தமது திரு ஆபரணங்களை விமானத்தில் செல்லும் போது ரிஷ்யமூக மலையில் தமது தலைப்பை கிழித்து ஆஞ்சநேயரிடம் வீசி தாம் பிறரால் அபகிருத்தை கடத்தி செல்லப்படுகிறேன் என்பதை எம்பெருமானுக்கு இவர்கள் எப்படியேனும் விளம்புவார்கள் சொல்வார்கள் என்ற எண்ணத்தில் முதலில் செய்தபடியால் விரோதிக்கும் தன் முயற்சிகளை முடிந்தவரையிலும் செய்துவிட்டு அவசியம் வருவான் என்பதை திருவடி மூலம் உணர்ந்து, அனுமான் மூலம் உணர்ந்து, அதனால தான் அனுமத்சமேன குருனான் வேதாந்த தேசிகன் சங்கல்ப சூரிய தெரிவிக்கிறார். பிறகு தான் உபாயம் அனுஷ்டித்த விடப்பையால் சொப்பிரவೃತ್ತಿ தன் பிரவೃத்தியின் வினிவೃத்தியுடன் பலத்தில் அதனுடைய அந்த பலம் அந்த பலனுக்காக சந்தேகம் இல்லாமல் இருந்தாள். ஆகவே முதல் முயற்சி கை தூக்கிறது, சரணாகதி பண்றது சேத்தனனுக்கு முதலில் வேண்டும். ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே என்றார்கள். அதனால்தான் ஸ்வகைஹி குணைஹி முதல்ல எடுக்கிறார். தம்மிடமுள்ள குண விசேஷங்களால் சரணாகதியால் என்றபடி. ஸ்ரீ பாதுகாசகத்தில் 879வது ஸ்லோகத்திலையும் இதை கொண்டு தெளிவது. சாதயந்தி மதுவைரி பாதுகே சாதவ ஸ்திரமு பாயமுத்தமம் त्वत्प्रवृत्ति विनिवर्तनोचित स्वप्रवृत्ति विनिवर्तनान्वितम. அதான் பிராச்சீன சம்ஸ்கிருத வியாக்கியாதாவான ஸ்ரீனிவாசாச்சாரியா சுவாமி அஷ்டவிதமான பக்தியை குணபதத்தால் கொண்டாலும் தகும். அஷ்டவிதமான பக்தி இந்த குணம் அப்படிங்கிறத 8 வித பக்தியாலும் இதை கொள்ளலாம். அது ஒன்று ஃபஸ்ட்டு அந்த 8ல் ஒன்று என்னன்னா எம்பெருமானின் அடியார்களிடம் வாத்சல்யத்துடன் இருப்பது. இந்த குணங்கள்லாம் நமக்கு இருந்தால் அஷ்டவிதமான பக்தியை குணபதத்தால் கொண்டாலும் தகும். அடியார்களிடம் வாத்சல்யத்துடன் இருப்பது. 2 எம்பெருமானையும் அவன் மெய் அடியார்களையும் ஆராதிக்க யாரேனும் விரும்பினால் அதை தடுக்காமல் அதை அக்னாலேஜ் பண்ணி அனுமோதனம் செய்து அனுமதி செய்வது பெரும் புண்ணியம். அது 2வது. இது சாத்தியோபாய சோதனாதிகாரத்தில் அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். தர்மஸ்ருதோவா திருஷ்டோவா ஸ்மிருதோவா கதிதோபிவா அனுமோதிதோவா ராஜேந்திர புனாதி புருஷம் சதா. யாரானும் எம்பெருமானையும் அவன் மெய்யடியார்களையும் ஆராதிக்க யாரேனும் விரும்பினால் அதை தடுக்காமல் அனுமோதனம் செய்வது பெரும் புண்ணியம். ஆஸ்வமேதிக பர்வத்து வசனத்தை எடுத்து சுவாமி தேசிகன் இங்க அருளி செய்கிறார். ஆச்சரியமா ஸ்ரீமத் ரகசியத்தில் லிங்க் அங்கங்க வச்சனத்தை சாஸ்திரங்களிலிருந்து வச்ச பிரமாணம் எடுத்து தெரிவிக்கிறார். அது 2வது. 3வது எம்பெருமானின் கதைகளை கேட்பதில் ஈடுபாடு. அப்படியே புல்லரிக்க குரல் தழுதழுக்க கண்களில் நீர் சோர அந்த கதைகளில் ஈடுபாடு. 4வது பிரானின் குணங்களை கூறும்போதோ அவனை நேரில் சேவிக்கும் போதோ ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடிப்பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே என ஆழ்வார் அருளிய நிலை கை கூட வேண்டும். 5வது தானே எம்பெருமானுக்கு பூஜிக்க முயற்சி செய்ய வேண்டும், திருவாராதனம் செய்ய வேண்டும்.
ஆறாவது, எம்பெருமானை ஆராதிப்பதிலும் டம்பமாய் நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். சும்மா ஷோக்காக எக்ஸிபிஷனுக்காக பண்ணக்கூடாது. ஏழாவது, எப்போதும் எம்பெருமானையே எண்ணி அவன் திருவடிகளில் பரநியாசம் செய்வதை அனுசந்திக்க வேண்டும். ஞாசதசகம் சேவிச்சு அனுசந்தானம் அனுஸ்மரணம் என்பது இந்த அவனுக்கு தன்னை அடங்கியவனாய் எண்ண வேண்டும், நினைவில் நிறுத்தி வைப்பதை குறிப்பது. கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் என்ற போது முன்னோர்கள் இந்த விதமாகவே உரையிட்டனர். எட்டாவது, எவ்வகையிலும் எம்பெருமானை அண்டி தன் பிழைப்பை நடத்தாமல் இருப்பது. அதாவது எம்பெருமானுக்கு உற்சவம் செய்கிறேன் உதவவும் என்று மீதி பேர்கிட்ட கேட்டுண்டு யாச்சித்து எம்பெருமானுக்கு கொடை சமர்ப்பிக்கிறேன், இல்லை தோளுக்கினியான் பண்ணுறோம் அப்படின்னு நோட்டீஸ் அடித்து எல்லார்கிட்டையும் பணம் வாங்கி யாசித்து அதில் கொஞ்சம் செலவழித்து மீதியை கொண்டு குடும்ப பாரணம் செய்வது முதலானவை கூடாது. எவ்வகையிலும் எம்பெருமானை அண்டி தன் பிழைப்பை நடத்தாமல் இருப்பது. எம்பெருமானுக்காக என்று யாசித்து அதிலிருந்து நம்முடைய பிழைப்பை நடத்துவது மிகவும் தவறு. இப்படியாக 8 வகையான குணங்கள் நிரம்பியபடியால் என்று பொருள் கொண்டு உரைப்பர். அதுவும் மத்பக்தஜன வாத்சல்யம் பூஜாயாம் சானுமோதனம் மத்கதா ஸ்ரவணே சக்தி ஸ்வர நேத்ராங்க விக்ரியா ஸ்வயம் அப்பியர்ச்சனம் சைவ மதர்த்தே டம்பவர்ஜனம் மமா அனுஸ்மரணம் நித்தியம் எச்சமாம் நோபஜீவதி. இது வராக நயினார் அகஸ்தியருக்கு சொன்னதாம் இந்த 8 குணங்கள். இந்த ஸ்லோகங்களை எடுத்து பிரபன்ன பாரிஜாதத்தில் அகஸ்தியருக்கு மகாவராக பெருமான் அருளி செய்ததால் ஸ்ரீ நடாதூர் அம்மாளும் மூலமந்திராதிகாரத்தில் ஸ்ரீ சுவாமி தேசிகனும் அருளி செய்கிறார். இப்படி அவனுடைய காருண்யத்தை அனுசந்தானம் பண்ணி அவனுடைய கிருபை அவனுடைய தயை அந்த காருண்யத்தினுடைய வாசியை கண்ட பூர்வர்கள் சோகம் தே தேவதேவேஷ நார்ச்சனாதோ ஸ்துதௌனச்ச சாமர்த்தியவான் கிருபா மாத்திர மனோவிருத்தி பிரசீதமேன ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலேருந்து அதை அனுசந்தானம் பண்ணி நின்னருளே புரிந்திருந்தேன் என்றும் நின்னருளாம் கதியன்றி மற்றொன்றில்லேன் நெடுங்காலம் பிழைதன் நிலை கழிந்தேன் உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன் உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன் மன்னிருளா நின்ற நிலை எனக்கு தீர்த்து வானவர்தம் வாழ்ச்சி தர வரித்தேன் உன்னை இன்னருளா இனி எனக்கோர் பரமேற்றாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீயேன் அது அனுசந்தித்துண்டு உனதருளையே பார்ப்பன் அடியேன் என்றும் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்றும் உன் திருவருளாலன்றி காப்பது அரிது என்றும் நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் என்றும் ஆ என்று அருள் செய்து என்றும் கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு கரீஷா தேஷாமபி தாவகி தயா தவாத்வகிருத் சைவத்து மே பலம் மதம் என்றும் இப்பிரகாரங்களிலே இந்த கிருபா குணத்தை இந்த தயா குணத்தை அவனுடைய வாத்சல்யத்தை தஞ்சமாக அனுசந்தித்து சம்பந்தத்தையும் குணாந்தரங்களையும் காருண்யத்துக்கு சொல்லிற்று. அவனுடைய சம்பந்தம் அவனுடைய குணம் மீதி குணங்களெல்லாம் காருண்யத்துக்கு சொல்லிற்று என்று தாங்கள் காருண்யை காந்திகளாய் போந்தார்கள். இதுக்கு மேல இது இங்க உரை செய்ய தேவையில்லை என்கிறார் ஸ்ரீவத் சங்காச்சார். அவ்வளவு அழகான வியாக்கியானம். அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.